ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தாய் மடியில் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே பேசியிருந்தோம். ஒரு தாய் ஒரு குடும்பத்தின் ஒரு முதுகெலும்பாக ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு எவ்வாறு பாடுபடுகின்றார் என்பதை குறித்து. நிச்சயமாக தாய் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா என்று சொல்லி தான் நாங்கள் பிள்ளைகளாக இருக்க காலத்திலிருந்தும் வயது முதிர்ந்த காலத்திலும் எல்லாருமே அம்மாவை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அம்மா இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அம்மா அப்பா 2 பேரும். ஆனால் தாய் ஒரு குழந்தைய கருவில் சுமக்கிறா, தகப்பன் அப்பா இதயத்தில் சுமக்கிறார். தாய் எத்தனையோ வழிகளை வேதனைகளை தனக்குள்ளே வச்சு மறைத்து உலகத்துக்கு அதை வெளிப்படுத்தாமல் பிள்ளைகளுக்காகவே தியாகம் செய்து வாழ்ந்து கொள்கின்ற ஒரு பெரும் ஒரு முன்மாதிரியான ஒருவராக சமூகத்தில் திகழ்கிறாங்க. நாங்கள் நிறைய உலகத்தில் கேள்விப்படுறோம். பிள்ளைகள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தாய் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்திருக்காங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது நடக்குமோ என்று சொல்லி அஞ்சி தான் அந்த இடத்துல முன் சென்று தன்னுடைய உயிரையே தியாகம் செய்திருக்காங்க. அம்மா என்ற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் விளக்கங்கள் கொடுக்கலாம். ஒரு அன்பின் அடையாளம். அம்மா இல்லாமல் ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் இந்த அம்மாவை குறித்து ஒரு பெரிய ஒரு பாசம் ஒரு அன்பு இருக்கும். ஏனென்றால் அம்மா வீட்டில் இருக்கும் பொழுதும் வெளியே செல்லும் பொழுதும் எந்த நேரமும் தன்னுடைய குழந்தைகளை குறித்து எப்பவுமே சிந்தித்து கொண்டே இருக்கும் ஒரு அம்மா. சமைக்கும் பொழுதும் பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கும் பொழுதும் கடைகளுக்கு செல்லும் பொழுதும் பாடசாலைக்கு செல்லும் பொழுதும் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்கிற ஒரு அம்மா. பிள்ளைகளுக்கு தேவையை எல்லாம் தன்னால் முடிந்த அளவு கொடுக்க வேணும் என்று சொல்லி தாய் நிறைய தியாகங்களை செய்வதை நாங்கள் பார்த்துருக்கோம். உதாரணமாக வீட்டில் அப்பா சில நேரம் பிள்ளைகளை அதட்டி பேசினாலும் அம்மா அந்த பிள்ளைகளை அரவணைப்பாங்க. அப்பா அடிக்கும் பொழுது அம்மா முன்னால் பிள்ளைகளை காப்பாற்றுவாங்க. இப்படி அம்மா என்று சொன்ன வார்த்தையை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் அம்மா அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த அம்மா யாருடைய அம்மா என்றதை குறித்து பார்க்குறதுக்கு முன்னால் இந்த அம்மாவை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அம்மா இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன சொல்லி எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கம்மா. இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். அருளானந்தம் அருளம்மா என்னோடய பேர். எனக்கு 6 குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்தது பெரிய பாக்கியம். 6 குழந்தைகளோடும் நல்ல சமாதானமாக சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு. ஆனால் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது. மற்றது எங்களோட அவர் பிஸ்னஸ் தான் செய்கிறது. அதில் லாபம் நஷ்டங்கள் அதுவும் என்ன தான் வந்தாலும் நான் அதெல்லாம் கணக்கு எடுக்கிறதும் இல்லை, அதை பெருசாக பொருட்படுத்துறதும் இல்லை. எனக்கு பிள்ளைகளில் மட்டும்தாங்க எனக்கு கண். 6 குழந்தைகளையும் கடவுளுக்குள்ளாக வளர்க்கணும். சிவமாலை ஒரு நாளும் சிவமாலை பக்தி பிள்ளைகளோடு இருக்கணும். காலையில் பூசைக்கு போகணும். பிள்ளைகள் பக்தியில் வளரணும். பிள்ளைகள் படிக்கணும். இது ஒன்று தான் என்னோடய மனசில் ஆழமாக இருந்தது. வேறு கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் எனக்கு 2வது. எனக்கு பிள்ளைகளோட தான் எல்லாமே. அதனால் எனக்கு 2 பொம்பளை சகோதரம், ஒரு தம்பி, 3 சகோதரங்கள். அவங்க பிள்ளைகளோடு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. எங்களோட அவருக்கு 7 அவரை விட 7 சகோதரங்கள், 5 பொம்பளைகள் 2 ஆம்பளைகள். அவங்க எல்லாம் இறந்ததெல்லாம் போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை. எங்களோட அவர் கூட இல்லை. எல்லாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்தது அம்மா எங்கே பிறந்தீங்க? உங்களோட சொந்த இடம் எங்கம்மா? எங்களோட சொந்த இடம் டெல்ட். அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்தோம். அப்புறம் யாழ்ப்பாணம் கொஞ்ச நாள் இருந்தோம். சின்ன பிள்ளையில எங்களோட ஐயா ஆவரில் வேலை செய்தவர். இஞ்சி ஆவரில் எங்களோட தாத்தாவும் இங்கே ஆவரில் வேலை செய்தவர். அதனால் நாங்கள் இங்கேயும் சின்ன பிள்ளையில இங்கே மோதிரி ஸ்கூல்லெல்லாம் படிக்க இங்கேயும் இருந்தோம். புது நன்மையெல்லாம் இங்கே எடுத்தோம். அப்போ கல்யாணம் கட்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் நாங்கள்.
இருந்தபோது இந்த பிள்ளைகளை கூடுதலாக நான் காலையில் பூசைக்கு அனுப்புவேன், ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அதில் எல்லாம் நான் மிச்ச கவனமாக இருப்பேன். எங்களோட மூத்த மகன் பட்டிக்கு பெண்கள் எனக்கு 4 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை. அப்போ எல்லா பிள்ளைகளும் படித்து கொண்டு இருந்தாங்க. மூத்த மகன் OLA பாஸ் பண்ணி கேம்பஸுக்கு ஈடுபட்டார். அந்த நேரத்தில் எங்களுக்கு பங்கு தந்தையாக இருந்தவர் ஜெரோம் லாம்பர்ட் ஃபாதர். அவர் சொன்னார், இவன் நல்ல கட்டிக்கார பொடியன், இவனை OMS ஃபாதருக்கு அனுப்பணும் அந்த அப்படி சொன்னார். சொல்லி அவர் எந்த நேரம் ஃபாதர்ஸ்மாரோடையே தான் நிற்பார். அப்போ அவரை கொண்டு வந்து சூசைப்பர் கல்லூரியில் அங்கே படிக்க சொல்லி வச்சது. அந்த நேரம் சரியான நாட்டு பிரச்சனைகள் நிறைய. அதனால் கொஞ்சம் ஒரு 3 மாதம் இருந்தது. திரும்ப அங்கே படிக்க இயலாத கட்டத்தில் வீடுகளுக்கு ஃபாதர் அனுப்பிட்டார். பிறகு தாங்க கூப்பிடக்கில் வர சொல்லி. அப்போ அது எனக்கு பெரிய ஒரு மனதில் பெரிய ஒரு தாக்கம். இந்த கை கட்டின வாய்க்கட்டிலே என்னோடய பிள்ளை அந்த போயிட்டு இந்த படித்து அதை நிறைவு செய்யாமல் வந்துட்டாருன்றது என் மனசில் பெரிய தாக்கம். அப்போ நான் எந்த நேரமும் எங்களோட வீட்டில் என்ன கஷ்டம் துன்பமோ என்ன வேலை என்ன இது இருந்தாலும் எல்லாம் கடகடன்னு நான் எல்லாம் செய்து முடிப்பேன். செய்து முடிச்சுட்டு 5 மணிக்கு நைட் சாப்பாடெலாம் செய்துட்டு சிவமாலை படிப்பேன். அதில் எந்த நாளும் நாங்கள் தவற மாட்டோம். சிவமாலை படிப்பேன். ஒரு பிரம்பு எடுத்து வச்சு என் பிள்ளைகளை ஆற்றி உண்டா சேர்த்து வச்சு சிவமாலை படித்து எங்கள் பெரிய அந்தோனியார் சுருவம் இருக்குது வீட்டில். இயேசுவோட பாட்டு, அந்தோனியார் பாட்டு, மாதாட பாட்டுலாம் படித்து எல்லோரும் என்னட்ட வந்து தோத்திரம் கேட்டு சிவமாலையை தலையில் வச்சு பிள்ளையை ஆசிட்டு வைப்பேன். அதனால் எனக்கு கடவுள் மாதா எந்த நேரத்தில் என்னை கைவிட மாட்டாங்க, இந்த பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரும் சொல்லி அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை, விடாத ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் படிப்பிச்சு வந்தேன். அப்போ அவர் போகாமல் திரும்பி வந்ததுலேருந்து கொஞ்ச நாள் பார்த்து இந்த நாடகம் அப்படியா இருக்குன்னு சொல்லி அவரை வெளியூருக்கு அனுப்பிட்டோம். அப்போ இவர் மற்றது 2வது மகன் அவர் இருக்கிறார், மற்ற 3வது மகள் அவையும் படித்து கொண்டிருக்கிறார், படித்த நேரம் அந்த நேரம். அப்போ இவர் சின்ன பிள்ளையாக இருந்தார். அந்த நேரம் எங்களுக்கு இந்த நாட்டு பிரச்சனைனால நாங்கள் அப்போ அந்த சிவமாலை நேரத்தில் எல்லாம் எங்களோட அந்த மகன் போனது வந்தது அந்த மன தாங்கள் அதில் நாங்கள் எந்த நேரமும் மடுமாதாவோட புத்தகத்தில் இருக்கிற தேவாலயத்திற்காக சிவமலம் கலந்து எல்லாரும் படிப்போம். ஏதோ ஆண்டவர் திரும்பவும் எனக்கு கிடைக்க நோக்குவார் அந்த ஒரு மனசில் உள்ளுக்கு இருக்குது எனக்கு. என் தாகத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார், மாதாம்மா அறிஞ்சிருக்கிறாங்க. இந்த தாகம் இருக்குது, இந்த வேதனை இருக்குது இந்த எனக்குன்னு சொல்லி. அப்போ அதனால எனக்கு அப்போ நாங்கள் அந்த தேவாலயத்தில் சிவத்தை நாங்கள் எல்லோரும் முழங்காலேருந்து கடைசியில் படிப்போம். படிச்சுட்டு அப்படியா இருக்கல இவர் சின்ன மகன் புது நன்மையும் எடுக்கலை. இவர் சின்ன பிள்ளை அந்த நேரம் அந்த பிரச்சனை காரணமாக நாங்கள் இடம்பெயர்வு வந்துட்டோம். எங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டோம். திரும்ப இடம்பெயர்ந்து நாங்கள் இந்தியாவுக்கு போயிட்டோம். ஒரு நைட்டு தான் நாங்கள் ஒரு நைட்டு வள்ளத்தில் போகிறோம். எனக்கு வீடு வாசலில் விட்டுட்டு போகிறோமா அதே இதை விட்டுட்டு போய் எங்களோட ஃபாதர் அப்பாவும் ஒரு மகனும் பிஸ்னஸாக வேறு ஊருக்கு போயிட்டாங்க. நானும் மற்ற பிள்ளைகளும் வீட்டில் இருந்ததுனாங்க. அப்போ எல்லோரும் ஊரில் எல்லாருமே கிளம்பி போக நாங்களும் போயிட்டோம். போது நைட்டு படகுல போய் இந்தியாவில் காலையில் 7 காலுக்கு இறங்கினோம். அப்போ நைட்டு போகல எங்களோட பிள்ளைகள் எல்லாம் வாமிட் பண்ணி எல்லாம் மடியில் இவர் என்ன மடியில் வச்சுருக்குறேன். மற்ற 2 பொம்பளை பிள்ளைகள் இந்த காலையே அணைஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய முகத்தையே பார்க்குறாங்க. தண்ணி போட்டுக்கு தண்ணி அடிக்குது. அந்த நேரம் இந்த முகத்தையே பார்க்குறாங்க. பார்த்து நானும் சொன்னது அவ்வளோதான், என்னில் ஒன்றும் இல்லைம்மா, நாம் இந்த வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாதாம்மா மட்டும் நினைச்சு கொள்ளுங்கள், வேளாங்கண்ணி மாதம் நினச்சி மனசுக்குள்ளே சொல்லுங்கள். எல்லாம் இதுலேயே படுத்துக்கு நீ இதையே சொல்லுங்கள், மாதாம்மா எங்களை கொண்டு போய் கரை சேர்த்துருங்க, உங்களோட பதிக்கு நாங்கள் வருவோம். இதை மட்டும் சொல்லுங்கள், இதை மட்டுமே நினச்சிக்கிட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லைன்னு. திரும்ப போய் இறங்கிட்டு நாங்கள் காலையில் 7:30க்கு இறங்குறோம். இறங்கி பார்த்தா நாங்கள் வந்த போர்டில் மாதிரியே வாழ்க்கைன்னு எழுதியிருக்கு. அப்போ நான் அதை கூடி காட்டுறேன். பார்த்தீங்களா, மாதாம்மா நம்மளை தாங்கி கொண்டு வந்து இந்த இறக்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு அவதனேத்தினுங்க அவங்க கைவிட மாட்டாங்க ஒரு நாள் வந்து. அப்போ இப்படி வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு இடத்துல நிரந்தரமாக ஒரு இடத்தை எங்களுக்கு தந்தாங்க. எங்களுக்கு 2-3 இடங்களில் இருந்து திரும்ப எனக்கு ஒரே இது, இந்த பிள்ளையோட படிப்பு இதோட நிலைமை நாளைக்கு என்ன மாதிரி, இந்த பிள்ளையோட படிப்பு நல்லா படிச்சுக்கொண்டு வந்த பிள்ளைகள் எங்களோட மகள் 3வது மகள் OL எல்லாம் பாஸ் பண்ணிட்டா.
அப்போ இதில் மிச்சம் தொடர்பு படிப்பு எங்களோட மற்ற 2வது மகள் 9 வருஷம் மறையாசிரியராக இருந்தவர், இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறா. அப்போ இந்த பிள்ளையோட படிப்பெல்லாம் இவர் தான் புது நன்மை எடுக்கையில் சின்ன பிள்ளை. இதெல்லாம் என்ன மாதிரி ஆக போகுதோ, நான் தனியாக ஒரு 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 எனக்கு ஆம்பளை உதவின்னு பெருசாக இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு இப்படியே சஞ்சலப்பட்டு கொண்டு வந்துட்டு ஒரு ராஜேஸ்வரி என்ற ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. அங்கே போன உடனே எல்லாம் அந்த நாங்கள் இப்படி வந்தோம் என்ன மாதிரி வந்தோம்ன்ற எல்லாத்தையுமே எல்லா மக்களும் மறந்துட்டாங்க. எல்லாம் அந்த நேரம் ஜெயலலிதாவோட ஜெயலலிதா இருந்தது இந்தியாவில். அப்போ அவள் எல்லா முகாங்களுக்கும் இந்த டிவியில் கொண்டு போட்டு டிவி ஒன்று போட்டோடனே 6 மணிக்கு படம், 4 மணிக்கு எல்லோரும் கொண்டு போய் பால் விரித்து பெட்ஷீட்டெல்லாம் விரிச்சிட்டு இடம் பிடிப்பாங்க. நான் சொல்லுவேன், அந்த வேலை நமக்கு இல்லை. நம்மளோட அப்பாவும் அண்ணாவும் ஸ்ரீலங்காவில் என்ன இதுன்ட்டு தெரியாது நமக்கு. அதனால் நாம் இந்த இதுகளுக்கெல்லாம் போகக்கூடாது. நாங்கள் எப்படி வந்தோம், என்ன மாதிரி வந்தோம், நம்மளோட என்ன எதிர்காலம் எப்படி, அதை நாம் யோசிக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் இப்போ உங்களுக்கு நான் தான் அம்மாவும் அப்பாவும் நான் தான் இருக்கிறேன். ஆகவே நாம் எப்படி வீட்டில் நாம் சிவமாலை படித்தோமோ அதே மாதிரி 200-500 பேர் அந்த அமைப்பில் இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இருந்து என்னோட இருந்து பாயிலிருந்து சிவம் படித்து போட்டு தான் எல்லாம் முடிஞ்சு கூட நீங்கள் கடைசியாக அதுகளும் எல்லாரும் போகலாம், அவங்க பார்த்துருக்காண்டாங்க, எல்லாம் நீங்களும் போகலாம், சிவமாலையை சொல்லுவோம். நிச்சயமாக அம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் செபம் உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக பெரிய ஒரு எனக்கு நாங்கள் அம்மா இவ்வளோ நேரம் தங்களுடைய கடந்து வந்த பாதை அனுபவங்களை சிறு வயதில் எப்படி இந்த நாட்கள் கடந்து போனது, அவனுடைய ஆரம்ப கால நாட்கள வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பகிர்ந்து கொண்டாங்க. தொடர்ச்சியாக சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்கள், எவ்வாறு நீங்கள் திரும்ப இலங்கைக்கு வந்தீங்க என்ற விஷயங்களை பற்றி எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கம்மா. இப்போ சொல்லுங்கம்மா. இப்போ இந்தியாவுக்கு போயிருக்கும்போது இவருக்கு புது நன்மை கொடுக்குற கட்டத்தில் நாங்கள் அங்கே போனது. நான் உடனே அங்கே அந்தோனியார் கோயிலில் ஒரு ஃபாதர் இருந்தார், பங்கு தந்தையிட்ட. நானும் ஒரு ராஜேஸ்வரின்னு சொல்லி ஒரு பிள்ளையும், மற்றவங்கெல்லாம் அந்த படிப்புலேயோ இதுலேயோ கவனம் செலுத்தலை. அங்கே போன உடனே எல்லாம் மாறிட்டாங்க எல்லாரும். அப்போ நான் அந்த பிள்ளையும் போய் ஃபாதர்கிட்ட சொன்னோம், எங்களோட பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள், அங்கே படித்த பிள்ளைகள் எல்லாம் ஓஎல் பாஸ் பண்ணி மற்றது புது நன்மை எடுக்கிற வயசில் ஒரு பிள்ளை மற்ற பிள்ளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஃபாதர். எங்களுக்கு படிப்புக்கு மட்டும் நீங்கள் உதவி செய்து தந்தால் போதும், மற்றது நாங்கள் எந்த நேரம் கோயில் பற்றியோடு தான் இருப்போம். நாங்கள் எங்களுக்கு பிள்ளையோட படிப்புக்கு மட்டும் உதவி செய்யுங்க. அதாவது நாங்கள் வந்து வந்துட்டோம். எங்களோட பொருள் பண்ண வீடு வாசலில் கூட்டி நாங்கள் நினச்சி பார்க்கல, இதுக்கு மட்டும் நீங்கள் உதவி செய்யுங்க அந்த குழந்தைகளுக்கு. அவர் ஒரு கட்டத்தில் வந்து அகதியாக வந்திருந்த எல்லாரையும் பார்க்க வந்தார். அவர் சொன்னார், இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, இந்த அருளம்மாவும் இந்த ராஜேஸ்வரி தான் என்னோட வந்து பிள்ளைகளை பற்றி இந்த பிள்ளைகளுக்கு படிப்பை பற்றி பேசினு வந்து சொன்னார் எல்லாருக்கும் முன்னால். அப்போ அவர் எல்லாம் ரெக்கமெண்ட் கடிதம் தந்தார். கடிதம் தந்தோடனே என்னோடய பொம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளையும் ராணியார் மகளிர் கல்லூரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் போய் என் 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டு, இவர் சின்ன பிள்ளை தானே, இவருக்கு அதுக்கிடையில் புது நன்மை கொடுக்கணும். புது நன்மை கொடுக்காமல் அந்த கட்டத்தில் நாங்கள் ஓடி வந்து நாங்கள் எல்லாம் உடுப்பெல்லாம் தைக்க கொடுத்து அந்தபடியே ஓடி வந்து நாங்கள் ஃபாதர் சொன்னி இவருக்கு புது நன்மையும் கொடுக்கணும்ட்டு. அப்போ இவருக்கு புது நன்மைக்கும் கிறிஸ்தரசர் கோயில் புதுக்கோட்டையில் இருக்குது, அதுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. 300 இந்தியன் பிள்ளைகளோட இவர் ஒரு ஆள் தான் ஸ்ரீலங்கன் பிள்ளை. அங்கே இவருக்கு புது நன்மை கொடுத்தது பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்படியே கட்டமாக நான் இதில் போகிறேன். அப்போ அங்கே எல்லாம் படித்து கழிச்சு போட்டு அதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் நேரு ஆங்கில பள்ளியில் எங்களோட பெரிய மகன் சொன்னார், அம்மா இவரை நாங்கள் எல்லாம் தமிழில் படிச்சிருந்தோம், தம்பி கடைசி தம்பி தானே, இவரோட எல்லாரும் பாசம் தானே சின்ன குட்டிக்கு. அப்போ அதனால் இவரை நாம் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு நேரு ஆங்கில பள்ளியில் ஒரு மாதம் 45 ரூபா தான். நான் பொய்யே பேச மாட்டேன், இல்லை நடந்த ஸ்டோரியை தான் நான் சொல்கிறேன். 45 ரூபா அதில் பக்கத்தில் தான் இவரை நேரு ஆங்கில பள்ளியில் படிக்க போட்டோம் புது நன்மை எடுத்துட்டு. அப்போ இந்தையும் அவர் சின்ன பிள்ளைகள் நல்ல கட்டிக்காரன் தான். இவர் நல்லா படிப்பார் கொள்வர், எல்லாத்திலும் பங்கு பெற்றுவார். நாடகங்கள் அதுகள் எல்லாம் ஒளி விழாக்களில் எல்லாம் பங்கு பெற்றுவார். நல்ல திறமையாக பேசுவார். சின்ன பிள்ளை இருந்தாலும் எல்லாம் இவரெல்லாம் நல்ல எல்லோரும் பாசமாக தான் இருந்தாங்க. அப்போ அப்படியே படித்து கொண்டு இருந்துட்டு பிறகு ஒரு 3 வருஷமாக இருந்தோம். அந்த படிப்புக்காக நாங்கள் அந்த முகாமை விட்டு ஒரு ரூம் எடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் போயிருந்தோம். நாங்கள் கிளராஜ வீதியில் இருந்துட்டு திரும்ப இந்த இவங்களோட அப்பா இங்கே இருந்தது, ஒரு தம்பி அவரோட அப்பாவோட நின்றது, அந்த பிரச்சனையை வச்சு நாங்கள் ஒரு 3 வருஷம் இருந்துட்டு நாங்கள் இஞ்சாலி ஃப்ளைட் இஞ்சால வந்தோம். விழனிலாமா நீங்கள் சொன்னீங்க முதல் நன்மை எடுக்கையில் இவர் என்று சொல்கிற அந்த மகன் யார்? பேரை ஃபாதர் உதயதாஸ். ஃபாதர் உதயதாஸ் கடைசி மகன், 6வது மகன்.
பணித்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் மீது ஏன் அன்பு நீ காட்டினாய், இந்த ஏழை என் இதயத்தில் தீ மூட்டினாய். என் மீது ஏன் அன்பு நீ காட்டினாய், இந்த ஏழை என் இதயத்தில் தீ மூட்டினாய். எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே, எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே, என்னை வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய், வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். அம்மா இவ்வளவு நேரம் அறிமுகப்படுத்திய அந்த இவர் என்ற ஃபாதர் தான் இங்கு வருகை தந்திருக்க அருட்பணி உதயதாஸ் அவர்கள் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்த குருவானவர். தற்போது கண்டி தேசிய குறுமடத்தில் பயிற்சியாளராக விரிவுரையாளராக பணியாற்றிக்கிட்டு வருகின்றார். வணக்கம் ஃபாதர், உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சொல்லுங்கள் ஃபாதர், உங்களுடைய அனுபவங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அதை குறித்து உங்களுடைய சிந்தனைகளை சொல்லுங்கள் ஃபாதர். எனக்கு மிகவும் சந்தோஷம். வேர்பம் தொலைக்காட்சி ஊடாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை முன்வைத்து குருக்கள் துறவிகளை மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நம்முடைய பைபிள், அதே மாதிரி நம்முடைய வேதாகம கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை பயணம் இருக்கின்றதை காட்டுறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ அம்மா அவ்வளோ நேரமும் அவங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் இப்படி சின்ன வயசில் இருந்ததுன்றெல்லாம் சொன்னாங்க. அப்போ அதை தொடர்ந்தால் நாங்கள் 8 வயசில் இந்தியாவுக்கு போய் அதுக்கு பிறகு கொழும்புக்கு வந்தது 10 வயசில் மாதிரி. அப்போ நான் சென்ட் ஆண்டனிஸ் கொச்சிக்கடையில் படித்தது. அப்போ நீச்சட்டி ஸ்ட்ரீட் புதுச்சட்டி தெரு தான் எங்களுடைய பங்காக மாறிட்டு, அப்போ அங்கேருந்து படித்து அந்த நேரத்தில் எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஆசை இருந்தது தான் சுவாமியாக வர வேணுமெண்டு. அப்போ அப்படியே அந்த ஆசையின் அடிப்படையில் அதுக்கு பிறகு என்ன செமினரிக்கு அனுப்பினார் ஃபாதர் ஆனந்த பெர்னாண்டோ புள்ளை. அப்போ அவர் தான் பங்கு தந்தையாக இருந்தார் நான் செமினரிக்கு போகிற காலத்தில். இப்போ முதல் பங்கு தந்தையாக இருந்தது ஃபாதர் ரெஜினோல். அப்போ அந்த பங்கும் புதிய பங்கு. அப்போ அதுக்கு பிறகு ஃபாதர் ஆனந்த பெர்னாண்டோ புள்ளை. அப்போ நான் ஓலெவல் எடுத்துட்டு எலோசியஸ் செமினரி, பொரலில் இருக்கிற எலோசியஸ் செமினரிக்கு போனது. அப்போ செமினரிக்கு போய் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷமாக செமினரி பயிற்சி. அதுக்கு பிறகு தான் நான் 2008 கொட்டாஞ்சேன புனித லூசியா பேராலயத்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். அப்போ இதைத்தான் நம்ம சுருக்கமாக சொல்லலாம் என்னுடைய இந்த குருத்துவ வாழ்வு. இப்போ குருத்துவ பயிற்சி என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு அழகான அனுபவம். அலோசியஸ் செமினரிக்கு போனால் அங்கே 2 பேர் தான் தமிழ் கதைக்கக்கூடியவங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 200 பொடியம்மார், சிறிய குறுமடம் தானே. சிறிய குறுமடம் என்றைக்குள்ள 9ஆம் ஆண்டிலிருந்து A லெவல் படித்து A லெவலுக்கு பிறகு இங்கிலீஷ் கோர்ஸ் பாஸ் பண்ணணும். அந்த இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஆக்கள். அப்போ இதுக்குள்ளே இப்போ நாங்கள் கொச்சிக்கடையில் வாழ்ந்தபடியால் பெருசாக இங்கிலீஷும் அதாவது கொஞ்சம் கதைப்போம், அதே மாதிரி சிங்களமும் பெருசாக கதைக்க இயலாது. ஆனால் அதுக்கு பிறகு செமினரிக்கு போய் பொடியம்மாரோட கதைச்சி பேசி பழகி அப்புறம் எப்படியோ நாங்கள் அந்த சரியான நல்ல அனுபவம். அப்போ அந்த இருந்த காலத்தில் நான் சென்ட் ஜோசப்புக்கு தான் ஏழோல் படிக்க போனது. அப்போ செமினரில் இருக்கிறது, அப்புறம் நாங்கள் நடந்து ஸ்கூலுக்கு போகணும். அப்போ எனக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சிறிய
பொடியம்மார் வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகு நாங்கள் சாதாரணமாக A-level முடிஞ்ச கையோடையே இங்கிலீஷ் பாடமும் பாஸ் ஆகி, அப்போ அதனால் அதுக்கு பிறகு களுத்துறை செமினரியில் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட காலத்தில் 9 மாதத்துக்கு மேலாக இருக்க வேணும். அப்போ அங்கே வந்து இன்னொரு அனுபவம் என்னென்னா, இலங்கை பூரா இருக்கிற செமினரியன்ஸ் எல்லாம் அங்கே வருவாங்க. இப்போ இவ்வளோ காலம் இந்த கொழும்பு மறை மாவட்டம், அங்கே போன களுத்துறையில் இலங்கை பூரா இருக்கிறவங்க. அப்போ அப்படி இருந்து வரும்போது அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃபிலோசஃபி போக வேணும், நாங்கள் மெய்யியல் படிக்க. இப்போ மெய்யியல் படித்த பிறகு எங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. அதாவது வெளியால் போய் 1 வருஷம் வெளி அனுபவம், வெளி உலக அனுபவம் பெற வேணும்னு சொல்லி. அப்போ வெளி உலக அனுபவம் பெற வேணும்னு சொன்னால் நாங்கள் தான் அதில் முதல் பேட்ச், அப்போ முதல் ஆட்கள். அப்போ எங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவம்னு சொன்னால், நாங்கள் வந்து மொரட்டுவையில் இருக்க வேணும். அதாவது லுணாவையில் ஃபாதர்மார் இல்லாத, அதை சப்ஸ்டேஷன் என்று சொல்கிற அந்த சிறிய கோயிலில் அரை வீட்டில் இருக்க வேணும். அது மாதிரி எங்களோட மற்ற பிரதர்மார் ஒரு இடங்களில் இருந்தாங்க. இப்போ இருக்க வேணும், ஆனால் வேலைக்கு வர வேணும் கொழும்புக்கு அல்லது தூர இடத்துக்கு. அப்போ அதுவும் உண்மையிலேயே சரியான கஷ்டமான காலம் தான். என்னென்ன அந்த காலம் ஸ்ட்ரைக் எல்லாம் இருந்த காலம். அப்போ அடுத்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வர வேணும், ஒன்றில் ட்ரெயினில் வரணும், பஸ்ஸில் வரணும். அப்போ அந்த ஒரு வெளி அனுபவத்தையும் எங்களுக்கு தந்தாங்க. அப்போ அப்படி நாங்கள் கிட்டத்தட்ட கொழும்பு பிரதர்மார் நாங்கள் 12 பேருக்கிட்ட வெளியால் வந்து கடைசியில் ஒரு 6 பேர் தான் திருப்பி நாங்கள் போனது. அப்போ அந்த வருஷத்தில் ஒரு 6 பேர் இன்னும் கொஞ்சம் நாள் வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு அவங்க இருந்துட்டாங்க. அப்போ நாங்கள் அப்படி போய் அதுக்கு பிறகு தியோலஜி, அதாவது மற்ற செமினரியில் நம்முடைய இறையியல் பாடம், அந்த அதுகளையும் படிச்சுட்டு இவ்வாறாக நாங்கள் வந்தது. ஃபாதர் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டார். எவ்வாறு சிறு வயதிலிருந்து குறுமடம், அப்புறம் தேசிய குறுமடம், தன்னுடைய படிப்புகளை எவ்வாறு முன்னெடுத்து சென்றார் என்று. ஃபாதரோட அம்மாவை தனிப்பட்ட ரீதியில் நாங்களும் சிறு வயதிலேருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் 4 திருப்பலிக்கு போக வேணும், இறையிறக்கம் படிக்க வேணும், நிறைய பக்தி சபைகள் இருந்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபட வேணும் என்ற ஒரு ஆர்வம் அம்மாவுக்கு இன்னுமே அதிகமாகவே இருக்குது. நாங்கள் அதை கண்டிருக்கோம். அதே மாதிரி ஃபாதருடைய ஒரு அக்காவும் வியாகுல அன்னை ஆலயத்தில் ஒரு மறையாசிரியராக பணியாற்றியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்களும் படித்த அனுபவங்கள் இருக்குது. அம்மா, நான் கேட்க விரும்புகிறேன், ஃபாதர் இப்படி ஒரு குருவானவராக போக வேணும் என்று நினைத்து அவர் இந்த குருமடத்துக்கு போன பிறகு இல்லாட்டி அவர் உங்களுக்கு சொன்னாரா நான் போக வேணும் என்று, இல்லாட்டி நீங்கள் மகன் நீ போனால் நல்லதான்னு அனுப்பி வச்சிங்களா? அம்மா ஒரு நாளுமே என்னென்ற இந்த தான் குருவாக போகிறேன்றது எனக்கு சொல்லவே இல்லை இவர். ஆனால் நாங்கள் இந்தியாவுக்கு போன நேரம் 3 தடவை வேளாங்கண்ணி மாதாட்டு போனாங்க. அப்போ மடியில் இவர் பஸ்ஸில் போக மடியில் வச்சுங்க நான் சிவமாலை படிப்பேன். சில நேரம் எனக்கு சரியாக கவலையில் அழுவு கண்டு போவேன். அங்கே போக மாட்டோம், கோயில் போக மாட்டோங்க. அப்போ இவர் நிமிந்து வாதுக்கு இப்போ என்னமோ அழுகிறீங்க, அண்ணா பாதிருக்கு போகலையே என்று அழுகிறீங்க அப்படி என்று அதை நினச்சி தான் அழுகிறேன்னு இவரோட சிந்தனை. அப்போ இவர் அப்படி கேட்பார். அப்படி கேட்டுட்டு நாங்கள் அப்படி போகல தான் மாதா அம்மா இவரை தொட்டுக்கிறான்னு நான் இப்போ நினைக்கிறேன். இவர் போனப்புறம் நினைக்கிறேன். அந்த நேரமே அந்த அம்மாவோட ஏக்கம் என்ன என்று கூட இவருக்கு புரிஞ்சிருக்குது. 10 வயசு அம்மாவுக்கு வேதனையாக இருக்க இல்லையா? மகன் செமினாரிக்கு போன பிறகு இவ்வளோ நெருக்கமாக இருந்த ஒரு மகன், வீட்டிலே இருந்த மகன், அம்மாவோட அரவணைப்பில் இருந்த மகன், எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? அம்மா இவர் போகிறோம்ன்றே சொல்லவே இல்லை எனக்கு. நானும் பெருசாக எதிர்பார்க்கல. ஒரு படிக்கிற நல்ல திறமையாக படிக்கிறார், என்ன மாதிரியோ என்னமோன்னு சொல்லி அந்த மூத்தமான தாக்கத்தில் அந்த எனக்கு சொல்லணுமா, அது ஆண்டவர் சித்தம் எப்படியோ நடக்கும், ஆண்டவர் கருணை காட்டினா இது எல்லாம் நடக்கும்ட்டு அந்த சிந்தனையிலேருந்து இவர் சொல்லல. அன்றைக்கு போகிற அன்றைக்கு 4 மணிக்கு போகணும் செமினரிக்கு, அலுவலக செமினரிக்கு 2 மணிக்கு தான் வந்து வெள்ளம் தந்து சொல்கிறாரு, அம்மா நான் இன்றைக்கு செமினரிக்கு போகிறேன். என்னது பார்த்து அப்பா ஐயோ தூக்கி வாரி போட்டுச்சுது. அப்படியா ஐயாண்டு. அப்போ சொன்ன நான் போக போகிறேம்மா, எனக்கு இப்போ இந்த சாமான்கள் நாங்கள் வாங்கி கொடுக்கணும், நீங்கள் மிச்சமெண்டா வந்து வந்து பார்க்கும்போதும் எனக்கு கொண்டு வந்து தரலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என்னோட ஏக்கத்தையும் ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் கடந்தும் என்னோட அதை நிறைவு செய்து அதை கடைக்கொண்டு நோக்கினார் என்றது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் போவேன், பார்ப்பேன், பெற்றோர் மீட்டிங் அதுகளுக்கு போவோம். போனால் எல்லோரும் அது டைரக்டர் வந்து எல்லோரும் கதைப்பார், சுற்றி வர எல்லாம் மட்டும் அனுப்பாங்க, எல்லாம் பெற்றோரோட பிள்ளைகள் நிற்க. எங்களுக்கு கிட்ட வரைகளை நான் ஒரு அப்பா நிற்கல சொல்லுவார், இவர் படிப்பார் முடிப்பார்,
இவரை பற்றி அவர் சொல்லுவார். அப்போ உண்மையாக ஆண்டவர் கூடான கூடி நன்றி. இந்த நேரம் மனசால் நினைச்சு நன்றி 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 என்றே நான் சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டில் தனியாக தான் இருப்போம். எல்லோரும் எங்களோட மகள் டீச்சர் படிப்பிக்க போயிடுவா, பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடும், இவர் இல்லை மருமக வேலைக்கு போயிடுவார். இப்போ நம்ம வீட்டில் தனியாக இருப்பேன். தனியாக இருக்கிற இந்த நேரம் இயேசுவே உமக்கு போல, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம் மட்டும் ஒரே சமைக்க வீட்டில் தனியாக இருக்கிற ஒரே சோகத்தில் நான் இருப்பேன். டிவி இருந்த நாடகங்கள் எல்லாம் எனக்கு அதெல்லாம் பெருசாக பிடிக்காது. அப்போ சொல்லி கண்டிருப்பேன். அப்போ இவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஓடி போய் பார்ப்போம் கொள்வோம். அப்போ எனக்கு இவர் போனத்தில் நிறைய சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம்தான். அதனால் எனக்கு என்னுடைய மகன் இறை பணி செய்ய வேண்டும் பணி செய்ய என்றாலும் ஆண்டவர் எங்களுக்கு குழந்தை செல்வங்களை எங்களுக்கு தரையக்கில் இப்போ 4 குழந்தை, இப்போ 4 ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்கணும். அதுதான் அந்த 10 கொண்டு நாங்கள் முதல் பலன் காணிக்க கொடுக்கணும். அப்போ முதல் பலன் தான் போனது, எங்கள் மூத்த மகன் போனது. அது இல்லைன்னு சொன்னோடனே நான் இவர் தண்டிக்கும் இல்லை, இவருக்கு நாங்கள் சொல்லவும் இல்லை. அது ஆண்டவராக இவர் மனசை தூண்டி இது. ஆனால் இவர் சில இடங்களில் வீட்டுக்கு வர்ற நேரங்கள்லையும் ரூமை மூடிட்டு சோகம் படிப்பார் கொள்வார். எல்லாருக்கும் அந்த அன்புக்குரியதாக ஒரு பெருசாக குழப்பம் வேண்டியது இவர் இல்லை. இவர் விட்டு போயிட்டு அம்மா விட்டு செமினரில் இருக்கும்போது இப்போ இப்போ நான் போனது 1997 ஆண்டு 6ஆம் மாதம் 7ஆம் தேதி. அப்போ அப்படி போகல. அப்போ அந்த அந்தோனியார் பெருநாள் தானே. அப்போ அந்தோனியார் பெருநாள் அப்போ எனக்கு நல்ல காலம் ஃபாதர் எனக்கு அனுமதி தந்தார் அந்தோனியார் பெருநாளுக்கு போக சொல்லி. நான் வந்தது தானே, உடனே வந்தது. அதனால் ரெக்டர் ஃபாதர் பொனிஃபைனாண்ட பிள்ளை இருந்தவர், நல்ல அருமையான ரெக்டர். அப்போ அவர் இப்போ வாழ்வோருக்கு இடையில் இல்லை, இறந்துட்டார். ஆனால் அப்போ அந்த ரெக்டர் நல்ல பாசமாக செமினேரியன்ஸோடு இருப்பார். அப்போ அவர் சொன்னார், சரி பிரச்சனை இல்லை, அப்போ நீ பெருநாளுக்கு போகலாம். நார்மலாக பங்கு பெருநாளுக்கு தான் போகலாம். ஆனால் இப்போ இது உண்மையிலேயே எங்களோட பங்கு இல்லை. ஆனாலும் அந்தோனியார் கோயில் இன்றைக்குள்ள எங்களுக்கு சரியான ஈடுபாடு, பாசம். அப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த கோயிலுக்கு போகிறது வாரது. அப்போ அப்படியான இருக்கும்போது பெருநாளுக்கு வரவைக்குள்ள தான் அக்காமார் சொல்கிறாங்க, அந்த ஒரு கிழமையும் அம்மா வடிவாக சமைக்கல கொள்ளையில் அது செய்யலட்டு அம்மாவுக்கும் ஒரு தாக்கம். போன உடனே 2 நான் எந்த நேரமும் வீட்டில் இருக்கிறது கொள்வது தெரியும். அப்போ அக்காமார் சொன்னது, அம்மா சமைக்கல சில சாப்பிடையில் ஒழுங்காண்டு. அப்போ அது மாதிரி எங்களுக்கும் எனக்கு சரியான ஆசை, செமினரி போகணுமென்ற ஆசை இருந்தது. அப்போ இருந்தாலும் அந்த வீட்டு ஞாபகங்கள், சாதாரணமாக அந்த ஹோம் சிக்கன மாதிரி ஞாபகங்கள் போகும். என்றாலும் அது பிறகு மற்ற இப்போ எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதால, எங்களோட செமினரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறதால எங்களுக்கு அதுக்கு பெருசாக தனியாக போய் அந்த அழுகிற கொள்றேன்னு சொல்லி அந்த இதுகள் குறைவு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதால நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து பழகிறது. இப்போ எல்லோரும் நமக்கு பக்கத்தில் நிற்பாங்க. இப்போ எங்களோட கிளாஸ்லேயே கிட்டத்தட்ட 30 பேர் இருந்தாங்க. அந்த அப்படியான ஒரு இது இருக்கிறதால அந்த ஹோம் சிக் தன்னும் கொஞ்ச நாளுக்கு பிறகு அது இல்லாமல் போயிடும். ஃபாதருடைய அம்மாவுடைய நோக்கம், என்னுடைய மகன் கடவுளுக்காக பணி செய்ய வேண்டும், ஒரு மகன் நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலில் அம்மா இருந்திருக்காங்க. ஃபாதருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு, இறை பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அவரும் குருத்துவ படிப்புக்காக சென்றிருக்கிறார். ஃபாதர் சொன்னார், வீட்டில் ஒரு வாரம் அம்மா வேதனையோடு இருந்திருப்பாங்க. அது மகனை பிரிந்த ஒரு வேதனை இருந்திருக்கும். ஏனென்றால் வீட்டிலே சிறு வயதிலிருந்து இருந்த மகன். ஆனாலும் அந்த அம்மா மகனை மிகவும் சந்தோஷமாக இறை பணிக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். நன்றி ஃபாதர், எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்ததுக்காக. நன்றி அம்மா, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு.